வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பு சகோதரி நர்மதா மணிவண்ணன் பேசுகிறேன். கோயிலில் பிரசாதமாக தரும் மாலைகளை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், ஆலயங்களில் பொதுவாக நமக்கு தரப்படுகின்ற பிரசாதம் எல்லாமே எந்த விதமான கர்மாக்களும் இல்லாத தூய்மையான ஒன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இறைவனுக்கு சாற்றிய மாலைகளை நமக்கு கொடுத்து விட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூஜை அறையில் தான் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் தெய்வ காப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டு நிலவாசல் படியில் மாட்டி வைப்பாங்க. ரெண்டுமே தவறு கிடையாதுங்க. அதாவது நம்ம என்ன காரணத்துக்காக கோயிலுக்கு போனோம், என்ன விதமாக அவங்க அந்த மாலையை நமக்கு கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை முதல்ல பார்க்கணும். சில நேரத்தில் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ண போயிருப்போம். அப்போது அந்த பூஜையில் தரப்படுகின்ற பூ மாலைகளை கண்டிப்பாக நம்மளோட பூஜை அறையில் தாங்க வச்சுருக்கணும். சில நேரம் ஐயனார் கோயில், கற்பசாமி கோயில், குலதெய்வம் கோயில் அங்கெல்லாம் போயிருப்போம். அங்கே தரப்படுகின்ற பூ மாலைகளை நம்ம என்ன செய்யலாம்னா தாராளமாக வீட்டு வாசலில் நிலப்படியில் மாட்டி வைக்கலாம். ஆக தெய்வ பிரசாதம் நமக்கு எப்பயுமே நேர்மறை ஆற்றலை தாங்க கொடுக்கும். அதனால் தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தி முடிஞ்சு காஞ்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. படர்ந்த மரம், செடி, அப்புறம் மனுஷனோட கால்படாத இடங்கள், தூய்மையான இடங்கள், அப்புறம் ஓடுற தண்ணி, இதில் தாராளமாக நம்ம தூக்கி போட்டுடலாம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.